நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தமிழகத்திற்கு இயற்கை அளிக்கும் கொடையாக மழை செய்தியை பார்த்தோம். தற்போது தமிழகத்திற்கு நிதி தர வேண்டிய மத்திய அரசு அதனை வழங்காதது குறித்த செய்தியை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தவிர அதனுடன் இதர நகரங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 3 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது தெரிய வந்திருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கும் நிலையில் 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 118.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேற்கொள்ளப்படும் இந்த 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2021-2022 ஆண்டின் பட்ஜெட்டில் சென்னையுடன் சேர்த்து அறிவிக்கப்பட்ட பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 14,788 கோடி ரூபாய் நிதியும், கொச்சி மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு 1,957 கோடி ரூபாய் நிதியும், நாக்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 5,976 கோடி ரூபாய் நிதியும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையை தவிர இதர 3 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. அதன்படி கொச்சி, பெங்களூரு, நாக்பூர் ஆகிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மொத்தமாக 18,978 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.